வாங்க நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கனவா மீன் தான். கனவா மீனில் நாங்கள் இதை கல் கனவான்னு சொல்கிறோம், சிலர் இதை ஓட்டு கனவான்னு சொல்கிறாங்க, இதை வெட்டு மீனுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னைக்கு இதை வெட்டுறதை பற்றியும் இதை எப்படி சுத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த மீனை திருப்பி வச்சுட்டு வெட்ட ஆரம்பிக்கணும். இப்போ நீங்களே பார்க்குறீங்கல்ல, அதில் ஒரு இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மை மாதிரி இருக்குல்ல, அதுதான் உடையாமல் பார்த்துக்கணும். உடைஞ்சிட்டுனா அதுக்கு நிறைய தண்ணி நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இது ஏற்கனவே வாங்கும் போதே லைட்டாக உடஞ்சுதான் இருக்கு. இனி இதுக்கு பின்பகுதியில் தான் அந்த கல் மாதிரி உள்ள பாகம் இருக்கும். இதை நாங்கள் கனவா கல்லுன்னு தான் சொல்லுவோம். சிலர் இதை கனவா ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. கனவாவில் 2 விதமான கனவா நாங்கள் வாங்கியிருக்கோம். இதை கல் கனவான்னு சொல்லுவோம், இன்னொன்று ஓலை கனவா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதோட தலைப்பகுதியை எடுக்கிறோம். தலைப்பகுதியை எடுத்துட்டு அந்த கழுத்து பகுதி கீழே அந்த மை வருதில்ல, அந்த பைய அப்படியே எல்லாமே அதெல்லாமே இந்த குடல் கனவா மீனோட வேஸ்ட்டு தான், சரியா? அதெல்லாம் அப்படியே அது கத்திரி எடுத்து வைக்கும்போது அதை அப்படியே மாற்றிடலாம். மாற்றிட்டு அந்த நடுப்பகுதி தலைக்கு நடுப்பகுதியை அழுத்திட்டு என்ன சொன்னால் ஒரு பந்து மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துட்டா போதும். இந்த பந்து மாதிரி உள்ள அந்த பேக் சைடு தான் அந்த மை மாதிரி இருக்குள்ள அந்த பையெல்லாம் இணைஞ்சிருக்கும். இதை எடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். அந்த மை அதில் கொஞ்சம் கலைஞ்சிருந்தனால தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுக்கணும், சரியா? இதோட தோலெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம். தோல் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, அது சாப்பிட்டா ஒன்றுமே கேடு ஒன்றும் கிடையாது, நல்லது தான். ஆனால் நாங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வைக்கிறோம். இந்த கனவா மீன் கொஞ்சம் பெருசுனால அதனால் கொஞ்சம் அந்த தோலெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்றபடி ஈஸி தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, எல்லாருமே பண்ணிடலாம். இப்போ அந்த தலைப்பகுதியை வெட்டும்போது அதில் கொஞ்சம் என்னென்னா அந்த கனவோட கழிவு கொஞ்சம் இருக்கும், நம்ம எல்லாம் எடுக்க மாட்டோம், அதை எடுத்து மாற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல,
அது வேஸ்ட்டு தான். இவ்வளோதான். இப்போ இதில் இருந்து வேஸ்டெல்லாம் போயிட்டு இன்னும் எல்லாமே நம்ம சமைக்க உள்ள பாகம்தான். கனவா மீனுக்கு மேல் பகுதி அப்படியே எடுத்து வச்சுட்டு நீளமாக வெட்டிட்டு அந்த தோலையெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி சரிச்சு வச்சுட்டோன்னு வச்சோம்னா அப்படி எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீளமாக எடுத்து சரிச்சு வச்சுட்டு அப்படியே சேர்த்து கட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக செஞ்சிடலான்னா வெட்டிடலாம். இப்போ நம்ம அந்த இருக்கிற எல்லா தோலையும் மாற்றிட்டு இருக்கோம். தோல் சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் நாங்கள் எடுக்க மாட்டோம். இப்போ தோலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு நீளமாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே கட்டி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வெட்டினாலே போதும். சீக்கிரமாக எல்லாம் வேலை முடிஞ்சிடும்.
கனவா மீனோட உடம்பு பகுதியெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ தலையை வெட்டிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு கனவா மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு வெட்டுறதுக்கெல்லாம் தெரியும். சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. எல்லாம் கட் பண்ணிட்டோம். இவ்வளவுதான், க்ளீன் பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.